ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கடையில் வாங்கிட்டு வரப்போ அவங்க வெட்டி மட்டும் தான் கொடுப்பாங்க. குடலை லைட்டாக எடுத்துகிட்டு நாம் அதில் மேலே ஒட்டியிருக்க அந்த கிடலு செதாம்பல்லாம் நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ அளவுக்கு நாங்கள் மீன் எடுத்திருக்கோம். இது குழம்புக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் மீனை. இப்போ பார்த்திங்கன்னா வறுவலுக்கு தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். தலையும் வாழையும் போட்டு நீங்கள் குழம்புல போட்டுக்கோங்க. இது இடையில இருக்கிற கண்டத்தையெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா நம்ம வரமிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4-5 ஸ்பூன் வரமிளகா தூள் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தூள் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த உப்பு நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நம்ம மசாலாவில் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணியாட்ட போகக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மீன் குழம்பு வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து பூ போல் மேலே நம்ம மசாலாவை டிப் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளே வெளியே வர அளவுக்கு ரொம்பவும் போட்டு கசக்கக்கூடாது. இப்போ லைட்டாக இந்த மாதிரி மேலே பூசின மாதிரி மீனில் அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப போட்டு பிசைஞ்சோம்னா மீன் கசகசன்னு போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு மீனுக்காக நம்ம மசாலாவை ஆட் பண்ணி ஊற வச்சுக்கலாம். அப்போல்லாம் அந்த காலத்தில் வெறும் வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு மட்டும்தான் போட்டு மீன் ஃப்ரை பண்ணுவாங்க. இப்போல்லாம் நிறைய ரெசிபிஸ் வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம பாரம்பரியமாக இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மீனோட டேஸ்ட் மாறவே மாறாது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ஒவ்வொரு மீனாக நம்ம பெரட்டி எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் 1/2 hour நல்லா ஊற வச்சுக்கலாம் மீனை. நாம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம், டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டெல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்டில் சொல்கிறத வச்சு தான் நமக்கு இன்னும் நம்ம வெரைட்டியான ரெசிபிலாம் நம்மளோட வீடியோட அப்லோட் பண்ணணுன்னு தோணும். அவ்வளோதாங்க, நல்லா மீன் பெரட்டியாச்சு. இதே மாதிரி எல்லா மீனையும் கம்ப்ளீட்டாக நம்ம பெரட்டி காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வானலை வச்சுக்கலாம் அடுப்பில். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானும் ஒவ்வொரு மீனாக எடுத்து நாம் ஆயிலில் போட்டுக்கலாம். மீன் போட்டதும் ஒரு செகண்ட் நீங்கள் அதை கரண்டி விட்டு கலக்காதீங்க. நல்லா ஒன் சைட் பொரியட்டும். அப்போ தான் உடஞ்சி வராது மீன். ஒரு 2 செகண்ட் கழித்து மீனை நம்ம இந்த பக்கம் பெரட்டி போடணும். பெரட்டி போட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீனை. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.